இந்த வீடியோவில் நம்ம கிராணி தான் பார்க்க போகிறோம். இது சாதாரணமான கிராணியில் பயங்கரமான கிராணி. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா குக்கீஸை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க குக்கீஸை எடுப்போம். நாங்கள் கிராணி ஒன்றும் காணும் என்னென்ன வந்திருக்கோம். சரி, என்ன எல்லாம் ஓட்டமாக விடுங்க. அவங்க என்ன பண்ணுறது நம்மளுக்கே தெரியாது. சரி, குக்கீஸை எடுப்போம். ஐயோ கிராணி, ஐயோ அம்மா விட்டுருமா, நான் உன் பிள்ளை மணி, ப்ளீஸ் விட்டுரு 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 விட்டுரு. தொட்டாட எனக்கு தெரிஞ்சு அந்த கீ தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எடுத்துக்கோ சீக்கிரம் எடு. ஏம்மா ப்ளீஸ் கடுத்தே பாடுங்க. உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். நடந்துக்கிட்டுனா என்ன முட்டி வெளியே வந்துடும். விட்டுருங்க ஓடு 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 லிஃப்ட் ஓடி அக்கான்ட்டு வருது. ஐயையோ நான் மாட்டிக்கிட்ட போல. ஓடுகிட்டேன். இதுக்கு மேலே அது தொல்லை இல்லைங்க. இப்போ இங்கேருந்து தப்பிக்கிறது தான் நம்ம வேலை. அம்மாங்க தப்பிக்கும். ஐயோம்மா உடஞ்சிக்கிட்டு வந்துருச்சு. இப்போ இதான் கரெக்டாக போகணும், இல்லாட்டி இதையும் நம்ம தவற விட்டுருவோம். இங்கே என்னங்க கரெக்டாக இருக்கும். பிச்சுக்கிட்டு விழுகுது. சரி நம்ம போவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்படி வழி இங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். இப்படி போய் இப்படி இது பண்ணி இப்படி இது பண்ணலாம். இங்கிட்டு போனோம். இங்கிட்டும் போயாச்சு. டோர் திறந்த வெளியே வந்துடுமா? நாங்கள் திரும்பி வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். ரொம்ப கஷ்டம். இது தாண்டி போயாச்சு. வாடா, அணையும் தாண்டி வந்தாச்சு. இதை தாண்டி போகணுமா? ஓகே, இதையும் தாண்டாச்சு. இப்போ இது மேலே ஏறி ஜன்னலில் குடிச்சிட வேண்டியதான். வீட்டுக்கு வெளியே வருவோம்னு பார்த்தா என்ன சத்தம் கேட்குறமா? ஆனால் கிராணி என்ன விட்டுரு கிராணி, ப்ளீஸ் மம்மி விட்டுரு மம்மி. ஐயோ ஓகே, எப்படியோ நம்ம இங்கே வந்துட்டோம். சூப்பராக கேம் எப்போ முடிய போகணுன்னே தான் உணர்ந்துட்டோம். குடல் ஒரு மாதிரி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்க. இப்போ குடிச்சுக்குவோம். குடி எங்கள் அண்ணன் கரெக்டாக நான் தட்ட மாட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க தட்ட கரெக்டாக. ஓகே கடைசி ஒன்று இதை மட்டும் தண்டோன்னு நம்ம வேலை போயிடலாம். ஓகே, இதையும் இது படியாச்சு. இப்போ இந்த லிஃப்ட்டை ஆம்பிக்கலாம். இதெல்லாம் மலைக்கட்ட மாதிரி இருக்குது. இதுதான் லிஃப்ட்டு அப்படின்னு கேட்டால் இதான் லிஃப்ட்டு. ஓகே லிஃப்ட் எவ்வளோ தான் என்ன போவோம். திடீர்னு உடஞ்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்? சரி, நாங்கள் படி இவ்வளோ தூரம் போடு சக்கணும் மாதிரி எங்க அந்த கிராணியால் இல்லை ஏடியே வர முடியாது. அதான் வரல போல, இல்லாட்டி வந்துருக்குமே கிராணி. சரி, இப்போ நம்ம திரும்பியும் இது மேலே போய் ஏறிட்டோம். அதுக்குள்ளே ஏறிட்டோமா? நம்ம பேசி ஏறிட்டோம். இப்போ இது மேலே ஜம்ப் பண்ணுற இதே விட்டுடுறாங்க. ஓகே, நம்ம இப்போ கரெக்டான தாவணும். ஓகே, இதையும் தாண்டியாச்சு. இது என்னன்னு தெரியல. கொடுக்கணும் அடிப்பா பார்க்கலாம் பண்ணி இருக்கு. அப்போ ஜாமியை துரத்துனுங்க. ஐயோ, பல்லு கலக்கிற ஜாமிலாம் துரத்திட இது பண்ணுது. கஷ்டம். நான் அந்த வண்டிட்டு போனாங்க. இந்த வண்டி தானே கரெக்டு. இந்த வண்டி தான் கரெக்டு. எந்த வண்டி போடுறேன்? பின்னாடி திரும்பி போட்டாது முன்னாடி திரும்பி போட்டுக்கிட்டு பல்லு கலக்காமே சாவடிக்குதுங்க. முட்டு சண்ணுங்க பாருங்க. அந்த சைடு தான் கரெக்டான வழி நினைக்கிறேன். ஆனால் அந்த சைடு ஜாம்பி வருது. எப்படியா டாட்டா பிடிச்சி எஸ்கேப் நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன். 3 times அங்கே முட்டு சண்டை அங்கே போகவே முடியாது. இங்கிட்டு தான் கரெக்டான வழி இருக்கும். ஆனால் இங்கிட்டு போகலாம் போட முடியலைங்க. எப்படியா டேக்கா கூப்பிட்டு போயிடலாம் மட்டும். இப்படி பண்ணுறாங்க. ஐயோ, 4 வாட்டிங்க கேமே ஃபினிஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க போல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. இங்கிட்டு போனால் மட்டும் சண்டை வரும். எனக்கு
இல்லை மட்டும் சொன்ன முக்கிய மாட்டிக்கிட்டு என்ன போங்க எனக்கு கோபமாக அது பண்ணாரு. நான் அங்கிட்டு போனால் அங்கிட்டு ஜாம் போகுது, இங்கிட்டு போனால் இங்கிட்டு ஜாம் போகுது. அப்போ இங்கிட்டுலாம் போகலாம் சாமி தலைமையில தான் ஏரியா கண்டு போல. வா 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 எப்படி எஸ்கேப் ஆகிட்டான் அப்படியா முடிச்சுட்டா எப்படி எப்படி முடிச்சுட்டு ஆகும் இருக்கு புரியலங்க. 2 சைடும் இப்படி வழி கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க ஒரு வழி போடு. எனக்கு தெரிஞ்ச அந்த சைட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். அந்த சைட்டு போகணும். சைட்டு போனால் 2 பேர் பிடிச்சிட்டாங்க. 10 வாட்டி ஓட்டாங்க. 10 வாட்டி ஓட்டேன் முடியல. இந்த கேம் இதான் கடைசியில் ஆட்டுங்க. இங்கே 10 மணி நேரமாக சுற்றிட்டு இருக்கு. ஆனால் எந்த இதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஃபோன் பண்ண இங்கே 2 ஒன்று கரெக்டான வழி. ஆமாங்க, இதுதான் கரெக்டாக வழி. தெரிஞ்சுருந்தா போயிருக்கலாமே. சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியோ வந்தாச்சு. சரி, நம்ம மேலே ஏறுவோம். நானும் முடிக்க முடியாது. நம்ம அவ்வளோதான், கேமை ஆஃப் பண்ணிட்டு போயிட வேண்டியது அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளார இதாகிடுச்சு. அப்படி நீங்கள் அதை இது பண்ண முடியலன்னா கிளிக் பண்ணி விட்ருங்க. இங்கே பாருங்க ஐயோ ஜாமீனே இருக்குது. பாட்டி தோட்டத்துறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச முட்டுக்கட்டாரம் இருக்கும். இங்கே ஓடி வேண்டியதான். எப்படியோ ஓடி வந்தாச்சு. கட்டார சொல்லுங்கள், காடு வலிக்கிறேன். இப்போ இங்கெல்லாம் போனோம் அப்படியே பிடிச்சி போயிடுவோம். ஜஸ்ட்டு மிஸ். அப்படியே போயிடலாம். ஓகே, அப்படியே போயாச்சு. இது மேலே தான் ஏறணும்னு நினைக்கிறேன். இப்போ இது மேலே ஏறி இது வேறு ஏறி அப்படி இது கேர்ஃபுல்லாக போகலன்னா நம்ம கீழே விழுந்துடும். இப்போ இந்த கடுப்பு போய் கிராடி உள்ளே போன கேடி வந்துருக்கேன். ஆனால் ஒரு இதுதான் வருது. சரி, இதை எனக்கு தெரிஞ்சிட்டு எனக்கு தெரிஞ்சு இது மேலே நம்ம போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாட்டிக்கு கொடுக்க வேண்டாம், ஏன்னா யூடியூப் கொடுக்குறீங்க. என்ன பண்ணுறது போயிட்டு ரொம்ப போடுவோம். கேர்ஃபுல்லாக தாண்டான முடியும். நம்ம பொறுமையும் முக்கியம், அதே மாதிரி விவேகமும் முக்கியம். சொல்லி பொறுமை முக்கியம் சொன்னேன், ஆனால் ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இதை கஷ்டமாக இருக்கு. இப்போ இது மேலே அப்படியே தாவி இது பண்ணணும். வந்தாச்சுங்க. அங்கே தாண்டணும். அப்பா வந்தாச்சு. இப்போ அப்படி ஒன்றும் இருக்குங்க. ஒன்றும் இருக்கு. போயிருக்கலாம். ஓகே, 10 வாட்டி மேலே நோ பண்ண நினைக்கிறேன். இது அவ்வளோ கஷ்டமான ஒரு இதுதான். நம்ம முழுவாக போனாங்கன்னா இல்லை ஜெயிக்க முடியும், இல்லை ஜெயிக்க முடியாது. நம்ம கரெக்டாக இந்த போட்டோன்னு தரணும். கரெக்டானா அவ்வளோதான். சொல்லி வாய முடியல. அவ்வளோதான் பாருங்க. எல்லாம் எப்படி வேகமாக போடுங்க. நம்ம எதுக்கு ஸ்லோவாக போனோம்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக தாண்டலாம். சொல்லிதான் இப்போ ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கேன். இல்லாட்டி வேகமாக தான் போயிடுவேன். கரெக்டாக இது பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எங்கே நாங்கள் இப்படி தட்டிக்குவோம், அப்படி திருப்பி தட்டிக்குவோம், அப்படியே தட்டிக்குவோம். போகலாம், அப்படியே தட்டிக்குவோம். பயமாக இருக்குது. நர்வஸாக இருந்தாலும் ஜெயிக்க முடியாது, நர்வஸாக இல்லைனாலும் ஜெயிக்க முடியும். இப்போ வந்தாச்சுங்க. வந்துட்டோன்னு நினச்சேன், ஆனால் பாட்டா தள்ளி தோத்துட்டு. அவ்வளோ தூரம் வந்துட்டு ஓடுதுடா சுத்தம். இப்போ திரும்பி அவ்வளோ தூரம் போகணும். நம்மளுக்கு பொறுமைனா முக்கியம். இது ரொம்ப கஷ்டமான இருங்க. கிராண்ட்பாவோட கிராணி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நோட் பண்ணிக்கலாம்.
கிராணியில் கிராண்ட்பாவில் கூட ரொம்ப டோக்கெல்லாம் கிராணியில் நம்ம தோற்றுக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ கஷ்டம் ஓகே. நமக்கு மொருவா போனாலே ஜெயிக்க முடியும். ஐயோ ரொம்ப நேரம் வண்டிட்டாகிட்டேன். இந்த வாட்டி நான் முடிக்கலைன்னா அவ்வளோதான், இது ஜெயிச்ச மாதிரி தான். ஓகேங்களா பார்ப்போம். ஓகே, இது மேலே ஏறி ஒரு ஜம்பாக போட. ஓகே, கரெக்டாக வந்தாச்சு. இது ஸ்லோவாகவும் போக மாட்டேங்குது, வேகமாக டர்ன்னு போனால் நான் எப்படி போடுறது? ஓகே, வந்தாச்சு. 1 2 3 4 5 வந்தாச்சு. இங்கே இருந்தாங்க பொறுமையாக போகணும். நம்ம ஸ்லோவாக தட்டினாலே இது வேகமாக போயிடும். அங்கே பாருங்க, நான் பார்த்துட்டேன். வந்தாச்சு, நம்ம இதுவும் பண்ணிட்டோம். இப்போ நல்ல காலம் முடிச்சிட்டோம். ஓ, பால் மாதிரி வருது. பால் கிடையாது, அது ஏதோ பின்னுவாங்க, பூனைக்கு கூட கொடுப்பாங்களே, அதுதான் நினைக்கிறேன். இப்போ நாம் ஒன்று ஒன்றா போய் இது பண்ணி போக வேண்டியதான். எங்கே ஒன்று கொஞ்ச நேரம் இருந்தாங்க. ஃபினிஷ் வரப்போடு, இறுதி கட்டம், சீக்கிரமாக போயிட்டோம். ஓகே, ஆமாங்க, இறுதி கட்டம் வரப்போடாங்க பாருங்க. நாங்கள் சாப்பிட்றீங்க, அப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து 1000 ப்ராக்லி ஆடி எங்க நான் நினச்சேன் 4-3 ட்ரை வந்து இது பண்ணணும். ஒரே ட்ரையில் நம்ம ஜெயிச்சிட்டோம், சூப்பராக ஜெயிச்சிட்டோம். இப்போ மேலே போய் குக்கி சாப்பிட்டே போகிற வேண்டியதான். நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, பெருசாகிட்டே ஒரு மாதிரி பல்கான மாதிரி இருக்கு. ஆமாங்க, சாப்பிட்டா ஏடாலும் பார்க்கணும். இங்கே பாருங்க, நாங்கள் எங்கே வந்துட்டோம், திரும்பி கேம்குள்ளே வந்துட்டோம். அதாவது இதாகி நம்ம கேமுக்குள்ளேயே திரும்பி வந்துட்டோம். இதோட நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம். பாய் 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 பாய். ஏன்னா வந்து அது இதாகிடுச்சு, அதனால நம்ம வந்து இப்படி காட்டுது. பாருங்க, பாய் கிளவி. இதோட நம்ம கேம் பிளே முடிச்சுக்கலாம். பாய் பாய் பாய்.